சந்தனு, கங்கை, பீஷ்மர். ஹஸ்தினாபுரத்தை ஆண்ட அரசன் சந்தனு. கங்கை தேவியை திருமணம் செய்து பிறந்த குழந்தைகளை கங்கையில் விடுவாள். 8வது குழந்தை தேவவிரதன் மட்டும் உயிர் பிழைத்தான். அவனே பின்னாளில் பீஷ்மர். பின்னர் சந்தனு சத்தியவதியை திருமணம் செய்ய விரும்பினார். அவளின் மகன்களுக்கே அரசுரிமை வேண்டும் என்ற நிபந்தனையால் தேவவிரதன் திருமணம் செய்ய மாட்டேன், அரசனாக மாறமாட்டேன் என பயங்கர பிரதிஜ்ஞை செய்தான். அதனால் அவன் பீஷ்மர், பயங்கர விரதம் செய்தவன் ஆனான். விசித்திர வீரியன், அம்பிகை, அம்பாலிகை. சத்தியவதியின் மகன் விசித்திர வீரியன் சிறுவயதில் இறந்துவிட்டான். வம்சம் தொடர வேதவியாசர் மூலம் திருதராஷ்டிரன் கண் பார்வை இல்லாதவன், பாண்டு பலவீன உடல், ஒரு வேலைக்கார பெண்ணின் மகன் விதுரன் பிறந்தனர். கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள். திருதராஷ்டிரன் பிளஸ் காந்தாரி 100 மகன்கள். துரியோதனன், துச்சாதனன் முதலியோர் கௌரவர்கள். பாண்டு பிளஸ் குந்தி, மாத்ரி, தர்மன், யமன், பீமன், வாயு, அர்ஜுனன், இந்திரன், நகுலன், சகதேவன். இவர்கள் பாண்டவர்கள். துரோணர் ஆசிரமம். பாண்டவர்கள் கௌரவர்கள் அனைவருக்கும் துரோணாச்சாரியர் ஆயுதக்கலை கற்றுக் கொடுத்தார். அர்ஜுனன் சிறந்த வில்லாளன், பீமன் பலத்தில் ஒப்பற்றவன். இதனால் துரியோதனனுக்கு பொறாமை. லட்சாகிரகம், தீ மாளிகை சதி. துரியோதனன் பாண்டவர்களை லட்சாகிரகம் என்ற தீ மாளிகையில் கொல்ல திட்டம் போட்டான். விதுரன் உதவியால் பாண்டவர்கள் தப்பினர். திரௌபதி திருமணம். அர்ஜுனன் திரௌபதியின் சுயம்பரத்தில் வெற்றி பெற்று அவளை மணந்தான். தாயின் வார்த்தையால் திரௌபதி 5 பாண்டவர்களுக்கும் மனைவியாக ஆனாள். இந்திரபிரஸ்தம் மற்றும் ராஜசூய யாகம். பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம் என்ற புதிய ராஜ்யம் அமைத்தனர். தர்மன் ராஜசூய யாகம் செய்தான். துரியோதனனுக்கு பொறாமை உச்சம். சூதாட்டம், திரௌபதி அவமானம். சகுனியின் சூழ்ச்சியில் தர்மன் சூதாட்டத்தில் ராஜ்யம், சகோதரர்கள், தன்னை, திரௌபதியையும் இழந்தான். திரௌபதி சபையில் அவமானப்படுத்தப்பட்டாள். கிருஷ்ணர் அவளை காப்பாற்றினார். 13 வருட வனவாசம், 12 வருட வனம், 1 வருட அஜ்ஞாதவாசம், அதாவது மறைவாழ்வு. பாண்டவர்கள் அனைத்தையும் தாங்கினர். குருக்ஷேத்திர போர். 3 வருடங்கள் முடிந்ததும் 5 கிராமம் கூட தரமாட்டேன் என்று துரியோதனன் மறுத்தான். 18 நாள் மகாபோர். பீஷ்மர் வீழ்ச்சி, துரோணர் மரணம், கர்ணன் வீழ்ச்சி, அபிமன்யு வதை, கௌரவர்கள் அழிவு. கிருஷ்ணர், அர்ஜுனன். பகவத்கீதை உபதேசம். துரியோதனன் மரணம். பீமன் துரியோதனனை கடுமையான போரில் வீழ்த்தினான். யுத்தத்திற்கு பின் காந்தாரி சாபம், யாதவ வம்ச அழிவு, கிருஷ்ணர் அவதார முடிவு. மகாபாரதத்தின் மையக்கருத்து: தர்மம் எப்போதும் வெல்லும். அகந்தை, பொறாமை அழிவை தரும். கடமை கிரேட்டர் தான் உறவு, கிரேட்டர் தான் ஆசை.